பானிஸ்டர் நியூட்ரமும் எந்த நிலைமையில அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. கதிர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அவ மேலதான் தப்பு, நம்ம மேல தப்பு இல்லாத மாதிரி தான் அவ பண்ணிட்டா. இந்த நிலைமையிலையும் அம்மாவையும் அண்ணியும் அவ காட்டி கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்ப ராஜியை நினைச்ச கதிர் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சக்தி இருந்துட்டு அண்ணே இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேண்ணே அப்படின்றாங்க. இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க நம்பினாலே சரி நம்பலைனாலே சரி, ஆனா இதுதான் உண்மைன்றாங்க. இங்க இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் தான், அதை நீங்க நம்புறதோ நம்பாதோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் நானா மட்டும்தான் பண்ணிக்கிறேன் தவிர மற்றபடி இவங்க யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. இனிமேலும் யாரும் இவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னுவாங்க. அப்ப நம்ம பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் மறுபடியும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து முத்துவேல் வாட போலாம் அப்படின்னு சக்தியோட கூப்பிட்றாங்க. அண்ணே என்னென்ன டே, அவ தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஏதோ அவங்களை கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண மாதிரி நம்ம பேசிட்டோம், நீ வா அப்படின்றாங்க. பண்ண தப்புக்கும் மன்னிப்பும் கேட்டு வந்துடுவாங்க. அப்ப பாண்டியன் ஏமா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, இதெல்லாம் சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாண்டியன் ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல கோமதி போயிட்டு ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு செகண்ட் நீ கூட உண்மையை சொல்லிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நாங்க எதுவும் உதவி பண்ணாத மாதிரி நீ தான் எல்லாம் பண்ண மாதிரி பண்ணிட்டேடி, ஏண்டி நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட? எல்லா உண்மையும் ஒரு நாள் தெரிய வர்றது தானே. ஆனால் நீங்களும் மீனாக்காவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதுதான் யாருக்கே இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ட்டு இப்படி நான் சொல்லிட்டேன்றாங்க. உண்மையிலே உன்னை எப்படி நினைக்கிறதுனே தெரியலடி, அவ்வளோ பெருமையாக இருக்கு, எங்களை நீ காப்பாற்றி இருக்கடி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கோமதி மீனாவும். அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.